வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல சரத்குமார், தேவயானி, அவங்களோட பையன் சித்தார்த், அவங்க பொண்ணு கீதா எல்லாரும் வாடகை வீட்டுல வசிச்சுட்டு வராங்க. அவங்களோட கனவே சொந்த வீடு வாங்குறதுதான். அதுக்காக குடும்பமா சேர்ந்து கடுமையா உழைக்கிறாங்க. +2 படிச்சுக்கிட்டு இருக்க நம்ம சித்தார்த்துக்கோ படிப்பு மண்டையில ஏறல. ஆனா தன்னோட பையன் நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவான்னு சொல்லிட்டு அவங்க கனவு காண்றாங்க. இன்னொரு பக்கம் வீடு வாங்குறதுக்கான 15 லட்சம் ரூபாயும் சேர்த்துட்டு வராங்க. ஒரு வருஷத்துலயே வீடு வாங்குறதுக்கான முழு காசையும் சேர்த்த நேரத்துல தான் நம்ம சித்தார்த்தோ +2ல ஜஸ்ட் பாஸ் ஆகுறாரு. இதனால நிறைய பணம் கட்டினாதான் இன்ஜினியரிங் சீட் கிடைக்கும்ன்றதுனால வீடு வாங்குறதுக்காக சேர்த்து வச்ச காசை நம்ம சித்தார்த்தோட காலேஜ் அட்மிஷன் ஃபீஸ் கட்டிடுறாங்க. இதனால மறுபடியும் முதல்ல இருந்து வீடு வாங்குறதுக்கான காசை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு இப்ப 15 லட்சம் கிடையாது, 25 லட்சம் கொடுத்தாதான் வீடு வாங்க முடியும்னு புரோக்கர் சொல்லிடுறாரு. இதனால நம்ம சரத்குமாரோ தன் தம்பி கிட்ட போய் கடன் கேட்கிறாரு. ஆனா அவரோட தம்பியோ, உன்னோட பையன் சித்தார்த்தோ காலேஜ் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆனதான் அந்த பணத்தை தர முடியும்னு சொல்லிடுறாரு. இதனால வீட்டுல எல்லாருமே நம்ம சித்தார்த் காலேஜ் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுவான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஏமாத்தம் தான் மிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம சரத்குமாருக்கோ நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அறுவை சிகிச்சை செய்யப்படுது. இதுக்காக அவங்க சேர்த்து வச்ச மொத்த பணமும் செலவாகிறதுனால மறுபடியும் முதல்ல இருந்து அவங்க கனவை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட மகள் கீதாவோட கல்யாணம் நடக்குது. அதுக்கும் 35 லட்சம் ரூபாய் செலவாகுது. இப்படி பல போராட்டங்களை கடந்த நம்ம சரத்குமார் ஃபேமிலியோ கடைசியா சொந்த வீடு வாங்கினாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா 3 BHK படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.